ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் வழியை உன் கண்களின் வழியாக காட்டும் கண்ணீருக்கு உனக்கான பதிலாக திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கிறேன் தங்கமே, எழுந்திரு. உன்னை தேடி உனக்காகவே வந்திருக்கிறேன், எழுந்திரு தங்கமே, கவலைப்படாதே. இன்று உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. ஆம் தங்கமி, உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்த தொடங்கிவிட்டேன். என் சாணக்கிய ஆட்டம் துவங்கிவிட்டது தங்கமி. வயதுக்கு மீறிய துன்பத்தை அனுபவித்து விட்டாய். கால்கள் நனையாமல் கூட கடலை கடக்கலாம், ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடப்பவர்கள் யாருமே இல்லை. மொத்த உலகமே உன்னால் முடியாது என்று சொன்னாலும் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை நான் சுமப்பேன். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அடிமேல் அடி வைத்து எடுத்து வைத்தால் அதன் உச்சியை ஒரு நாள் அடைந்து விட முடியும். அதனால் எப்போதும் நடந்து கொண்டே இரு, வெற்றி அடைவது உறுதி. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் உன் துன்பமும் கண்ணீரும் கண்டிப்பாக மாறப்போகிறது. எழுந்திரு தங்கமே, உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் உன் வாழ்க்கை அமையும் என்று சொன்னேனே. என் பிள்ளையின் குணத்திற்கு என் பிள்ளையான உறவு கையில் கிடைக்கப் போகிறது. தேவையில்லாமல் வருத்தி கொண்டது போதும். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருவர் மட்டுமே உண்டு. துன்பங்களை தவிடு பொடியாக்கிவிட இந்த முருகன் வந்து விட்டேன். நான் உனக்காகவே இருக்கிறேன், என்னையே சார்ந்திரு. கஷ்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு செயலை செய்தால் அன்றே செய்து முடித்திரு. முருகா முருகா என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் தேவைகளை நான் நிறைவேற்றி அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி தரும் நாட்களாக இருக்கும். என் செல்வமே, உன் குடும்பமானது உனக்கு வாச மலர்களின் தோட்டம். அதில் உன் உறவுகள் அனைத்தும் பாச மனங்களுடைய அன்பு கூட்டம். அந்த அன்பு கூட்டை பிரிப்பேனா? பிரிந்த உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் பாசத்தை தேடி வரப்போகிறது. உன் அன்பை நாடி தேடி ஓடி வரப்போகிறது. உன் குடும்பத்துடன் ஆழமரமாக பறந்து அன்பால் ஆகாயமாய் விரிந்திருக்கப் போகிறாய். இருக்கணும், இருக்க வைப்பேன். என் செல்வமே, நல்லது கெட்டதில் சூழ்ந்திருக்கும் சொந்தங்கள் உனக்கான உறவுகள் தான் தங்கமே. நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுமா என்று ஒவ்வொருவருக்கும் பல பல கேள்விகள் இருக்கின்றது. என்னை விட்டு பிரிந்த உறவு என்னிடம் வந்து சேருமா? விடிந்ததும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேள்வி உதயமாகிறது. என்றாவது நடந்து முடிந்து விடுமா என்ற எண்ணத்தில் உன் கேள்வி கேட்கின்றாய். கண்டிப்பாக அனைத்தையும் நான் நிறைவேற்றி காண்பிப்பேன். நல்லது நடக்கும். வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் ஏன் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதுதானே உன் கேள்வி. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று மட்டும் யோசிக்காதே. அந்த யோசிக்கும் எண்ணம் வேண்டாம். நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய். வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்று பல துயரங்கள் அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலமும் என்னை விடாமல் திருச்செந்தூர் முருகா 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 என்று பூஜித்து கொண்டிருக்கிறாய். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்ல முடியுமா? அதுபோல்தான் தங்கமே, நீ நினைத்தவுடன் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்காதே. பல நாள் வேண்டுதலுக்கு உன் விருப்பம் நிறைவேறிவிட்டது. உன் வேண்டுதல் பழித்து விட்டது. உனக்கான உறவு உன்னிடத்தில் உனக்காகவே உன்னிடமே வந்து சேரப்போகிறது. உன் அருமை பெருமை புரிந்து உன் உறவு உன்னிடம் வந்தவுடன் நீ வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கணும். அதை தனக்கு பிடித்த மாதிரி வாழ கற்றுக்கொள். மற்றபடி மற்றவர்கள் தன்னை என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து வாழ நினைத்தால் உன்னுடைய சந்தோஷம் உன்னை விட்டு வெகு தூரம் போய்விடும். முதலில் உன்னுடைய வாழ்க்கையை ரசிக்கும் பழக்கத்தை கொண்டிரு. உனக்கான முதல் ரசிகர் நீதான் என்பதை நன்றாக புரிஞ்சுக்கோ. எந்த செயல் செய்தாலும் உனக்கு திருப்தியை அல்லது மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த செயலை செய்துவிடு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு நெடுந்தூர பயணம் போன்றது தான். ஆனால் அந்த பயணம் எப்படி இருக்கும், எங்கே முடியும் என்பது உனக்கும் தெரியாது.
யாருக்கும் தெரியாது. எனவே வாழும் நாட்களின் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாக நீ மாற்றிக்கொள்ளணும். இயற்கையின் நியதியில் இருந்து முடிந்து போன பயணம் மீண்டும் யாருக்கும் தொடர்வதில்லையே. 1000 மைல் தூர பயணம் கூட முதல் அடியில் இருந்து தானே தொடங்குது. ஆக உன்னுடைய சந்தோஷம் உன் கையில்தான் என்று சொல்ல வருகிறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் தங்கமே. எழுந்திரு. உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்போது பின்னென்ன தங்கமே. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிபந்தனையின்றி கொடுப்பதே உண்மையான சந்தோஷத்தோடு இருப்பதாகும். நீ மற்றவர்களிடத்தில் பெருமளவு எதிர்பார்க்கிறாய். வேண்டாம் தங்கமே. நீ அவர்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறாய். நிபந்தனையின்றி கொடுக்க சிரமப்படுவதோடு மாறாக கொடுப்பதனால் நீ எதை பெறப்போகிறாய் என்று யோசி. நாம் என்ன லாபம் அடையலாம் என்ற எதிர்பார்ப்பில் கவனம் செலுத்தாமல் நீ அதில் செலவிட்டு கொண்டிருக்கிறாய். நாம் என்ன லாபம் அடையலாம் என்ற எதிர்பார்ப்பில் கவனம் செலுத்துவதால் கொடுப்பதில் உள்ள சந்தோஷத்தை நீ இழக்கிறாய். மேலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உன் எதிர்மறையான உணர்வுகளை அனுபவம் செய்கிறது. உண்மைதானே தங்கமே? தங்கமே, இன்று இனிமையாக விடிந்துள்ளது. ஆம் தங்கமே, உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது என்றால் அருமையான விடியல். எழுந்திரு. விடியும் ஒவ்வொரு நாட்களையும் இனி உற்சாகத்தோடு வரவேற்க பழகிக்கொண்டால் தினமும் நீ நன்றாக செயல்படுவதற்கு தேவையான சுறுசுறுப்பு தெம்பாக கிடைக்கும். எழுந்திரு தங்கமே, சுறுசுறுப்போடு எழுந்திரு. உன் உறவு உன்னிடம் வரப்போகிறது. உனக்கு ஏற்படும் தோல்விகளைக் கண்டு பயப்படாமல் தொடர் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களால் தான் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி அடைய முடியும். பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்ய தெரிந்து கொள்வதன் மூலம் கூடவே நிகழ்கால நேரத்தையும் நல்ல விதத்தில் உபயோகிக்க தெரிந்தவர்கள் முன்னேற்றத்தை அடைகிறார்கள். உனக்கு வேண்டிய சக்தி வேறு எங்கும் இல்லை, உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை நீ பயன்படுத்தும் அளவை பொறுத்துத்தான் உனக்கான முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முன்னால் முடியும் என்று நம்பினால் நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் நீ நினைத்தபடி உனது எண்ணத்தின் அலைகளாக நிறைவேறிவிடும். உன் மனதிற்குள் தளராத நம்பிக்கை என்ற ஒரு ஜெனரேட்டர் இருக்கிறது. அதை ஆன் பண்ணினால் வேண்டிய மட்டும் உனக்கு சக்தியை உருவாக்கி கொடுக்கும் தங்கமே. எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகுவர்த்தி போன்றதான். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்வது எதுவானாலும் அதனை மனதார ஏற்றுக்கொள். ஏன்னா நீ கருவாகும் போதே நிகழ்வும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இருப்பது தான் நல்லது. தேங்கி கிடக்கும் குட்டையில் கல்லை எறிந்தால் அது கலங்கிவிடும். ஆனால் ஓடும் நதியினில் கல்லை எறிந்தால் அது கலங்குவதில்லை. நீயும் நதி போன்று இயங்கிக் கொண்டே இருந்தால் எந்த விதமான சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உனக்கு வேண்டியதை மட்டுமே சிந்தித்து கொண்டீர். அப்போது வேண்டாதது தானாகவே விலகி நின்றுவிடும். வேண்டியதை கொடுப்பது உன் மட்டும்தான், உன் எண்ணங்கள் மட்டும்தான். ஆக அன்னப்பிறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்து இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே. எழுந்திரு. அருமையான விடியல். எழுந்திரு. திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.